திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன்கோட்டை பேரூராட்சி வடக்கு தெரு பள்ளிவாசல் அருகில் அமைந்துள்ள அரசு முஸ்லிம் துவக்கப் பள்ளியில் நாம் ஆழ்வார் பிறந்த தினத்தை முன்னிட்டு இயற்கை விவசாயம் குறித்த கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தலைமையில் நடைபெற்று இருக்க வேண்டிய நிகழ்வானது பல காரணங்களால் அவர் கலந்து கொள்ள இயலாத நிலையில் அவருக்கு பதிலாக ஆத்தூர் வட்டாட்சியர் திரு முத்துமுருகன் தலைமை தாங்கினார். இதில் வையே அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு கருணாகர சேதுபதி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் உடன் வேடசந்தூர், திருச்சி, மதுரை ஆகிய நகரங்களில் இருந்து வேளாண் அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான விழிப்புணர்வு படங்களை ஒட்டி காட்சிப்படுத்தினர். மேலும் மேலவளவு உயிரியல் காரணிகள் உற்பத்தி மையம் குழுவினர் பாரம்பரிய நெல் ரகங்களின் அரிசிகள் மற்றும் அவல்கள் ஆகியவைகளை காட்சிப்படுத்தி விற்பனைகள் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட விவசாய பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் தில்லைநாயகம் என்னும் பாரம்பரிய அரிசியில் செய்யப்பட்ட பொங்கல் சாதம், சாம்பார் சாதம், கீரை சாதம், தயிர் சாதம், கூட்டு சாதம், அரிசி பாயாசம் போன்ற அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது. இக்கூட்டத்தில் இயற்கை விவசாயம் தொடர்பான பல விஷயங்கள் பேசப்பட்டும் விவாதிக்கப்பட்டது. அவனுடைய மிச்சப்படுத்த முடியும். இயற்கை வேளாண்மை அப்படின்னா அவர் பேசாம இருக்க முடியாது. அப்படி ஒரு மாபெரும் நாடு. அவங்களோட நம்ம சேர்ந்து அலைஞ்சது, படுத்து ஒன்றா படிக்க முடியுது, அவங்களோட சாப்பிட்றது, அவங்களோட சண்டை போடுறது, அது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும். இரவு முடிய 12 மணி. அவர் நம்மளுடைய அண்ணன் இருக்காங்க. அவர் மிகப்பெரிய ஆளுங்க. அவர் பாலகிருஷ்ணன் அவரெல்லாம் விடிய பேசியிருக்காங்க. ஒரு நாள் பேசும்போது சத்தியமங்கலம் 4 மணி காலையில் அவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். அவர் ஒரு மல்டி பர்சனாலிட்டி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வெறும் விவசாயம் பண்ணி பேசுறாங்க. அதை தாண்டிய பல செய்திகள், விளையாட செய்திகள், இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளோட ஒரு நல்ல மாசியம் இருக்குது. அடிப்படையில் மாசியம் படிக்கிறவர். அதனாலதான் இந்த துறைக்கு நல்ல அப்படி ஒரு அவரோட அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பு. இன்னும் என்னன்னா நம்ம இன்னும் செய்யணும், இங்கே நம்ம இன்னும் நிறைய கல்வி கற்கணும் அப்படிங்கிற மாதிரி சில எண்ணம்லாம் உருவாச்சு அவங்கள்ட்ட பேசும்போது தான். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ரசூல் மீடியத்திலும் நம்ம கேள்விப்பட்டோம். நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏன்னா பசுமைகளை ரசூல் மீடியத்தில் வந்துருக்கிறாங்க. அதே போல் மண்காப்பவங்களை போய் நிறையா பேசியிருக்கிறாங்க. ஐயா சொன்ன மாதிரி நிறைய வெளியிலேயே காட்டிக்காங்க. ஆனால் வெளியில போய் உங்கள்கிட்ட சில ஊரில் இன்விடேஷன் வைக்க போய் ரசூல் மீடியத்தை இன்விடேஷன் வராங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க ரசூல்ல வராங்களா. அப்போ எந்த அளவுக்கு அவங்க புறப்படையா அந்த விவசாயத்தை நேசிச்சு அப்புறம் நீங்க போய் சாப்பிடுங்க. அந்த குழந்தைய வளர்க்குறாங்க பார்த்தீங்களா. அப்போ அது மாதிரி சுதந்திர போராட்டம் நடக்கும் போது கூட ஒவ்வொருத்தவங்களும் ஏன் எனக்கு இந்த வேண்டாத வேலை, இந்த நாடு எல்லாம் எனக்கா வரும்போது இடையில ஆட்சிக்கு அமர்த்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களும் நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்து பேசிக்க முடியாது. கப்பல் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிற இல்லாட்டி ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய அந்த அந்த அடிமைத்தனத்தில் அவங்களுடைய சுபத்தோட சொல்லிட்டு நம்ம வாழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இருந்திருப்போம். ஆக மட்டும் என்ன ஆயிடுச்சு, நம்ம